ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோடு இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கிறேன். சிறப்பான நாள் இன்னைக்கு தொடங்கி இருக்குது. ஸோ நீங்க கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஓகே, கேளுங்க. கேளும் கேட்டு தொலையும். அடுத்ததுல நான் சொல்லல, கேளுங்க தான் சொன்னேனே. நான் சொன்ன மாடுலேஷன் வந்து அப்படி தெரியுது. கேளும் தானே சொன்னேன் நானு. என்ன அப்படின்னா, வீட்டுல அந்த பெட் அனிமல்ஸ் பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வளர்க்கணும்னு ஆசை இருக்கிறா. அப்போ இல்ல அப்படின்னு நாயோ பூனையோ வளர்த்துருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? நாய், ஆமா, வளர்த்துருக்கேன். இப்போ என்னன்னா, அதே மாதிரி வீட்டுல அந்த மாதிரி பயன்பாடுக்கு குதிரை, ஒட்டகம் இந்த மாதிரி வளர்த்துருக்கீங்களா? இல்ல, உங்களுக்கு மனசாச்சு இருக்கா? அதெல்லாம் வளர்க்குற சூழல் நம்ம எங்க வீட்டுல இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏற்கனவே பெரிய என்ன சொல்றது, பிள்ளைங்களை வளர்க்கறதே பெருசா இருக்கு. இதுல குதிரை ஒட்டகத்தெல்லாம் நான் எங்கேயா போய் வளர்க்க, எங்க வளர்க்கறது? அதுக்கான இடத்த நான் எங்க தேடுறது? அதுவும் சென்னையில எங்க போய் தேடுறது? கண்டிப்பா இல்ல, கேட்டு பாப்போமே. இப்படிதான் இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு அப்புறம் வந்து கேள்வி கேட்கிறேன். அதை நான் கேட்டதுக்கு ஒரு ரிலாக்ஸ். இந்த கதை என்ன அப்படின்னா, ஒட்டகத்தை பத்தின கதை. அதனால கேட்க வந்தேன். சரி, நீங்க வளர்க்குறீங்களா? நான் வளர்க்கறத பாத்துருக்கேன். ஓகே. என்னன்னா, ஒரு ஒட்டகம் இந்த மாதிரி அவங்களுடைய அந்த தொழுவத்துல என்ன பண்ணிருக்காங்க, கட்டி போட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அது கயிறா ஊத்துச்சு, என்ன ஓட ஆரம்பிச்சு. சுத்தி இருந்தவங்களும் அப்படியே புறான்னு என்ன பண்றாங்க, பிடிக்க ஓடுறாங்க. அது சகட்டு மணிக்கு என்ன பண்ணுது, ஓடுது. இவங்களும் என்னாலாம துரத்தி பாக்குறாங்க. அதை என்ன பண்ண முடியல, பிடிக்கவும் முடியல. ஒரு கடத்துல அந்த ஒட்டகத்தினுடைய சொந்தக்காரர் என்ன பண்றாரு, வாராரு. வந்து பார்த்து, ஐயா ராசா, நீங்க எவனும் எனக்கு ஒட்டகத்தை என்ன பண்ண வேண்டாம், பிடிச்செல்லாம் தர வேண்டாம், நீ எல்லாம் உன் வேலையை பார்த்துட்டு நான் எனக்கு அந்த ஒட்டகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புல்லுக்கட்டை வச்சுட்டு மெதுவா அந்த ஒட்டகத்துல போய் அப்படி மெதுவா கழுத்தை தடவி விட்டுட்டு அந்த புல்லுக்கட்டை சாப்பிட கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, கூட்டிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். இல்ல, ஈஸியா முடிஞ்சிருச்சு நிச்சயமா. எல்லா பிரச்சனைகளும் நாம் தீர்த்து விட முடியும், நம்மால் தீர்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. அந்தந்த பிரச்சனை யார் தீர்ப்பதற்கு வழி தெரிகிறதோ அவங்க அதை என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்துருவாங்க. ஓகே, இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளுதர்சனம் பார்க்கலாம். மன்னா உன்னை நாடி நாளும் உன்னை தேடி துன்பத்தோய நீங்க வந்தோம் உந்தன் பதி தேடி. மன்னா உன்னை நாடி நாளும் உன்னை தேடி துன்பத்தோய
ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள் சிறப்பா நம்ம தொடங்கியாச்சு. ஓகே, யார் யாரு எந்தெந்த வேலையை கொடுத்து அந்தந்த வேலையை செய்வாங்களோ அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் கதை. கண்டிப்பா. இன்னைக்கு டாபிக் என்ன? சோ எனக்கு டாபிக் அத பேஸ் பண்ணி கிடையாது, ஒட்டகத்தை பத்தி கிடையாது. ஓகே, வேற என்ன? எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு பழைய வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்ன அப்படின்னா, ஒரு திரைத்துறையினர் கலந்து கொண்ட ஒரு கலை நிகழ்ச்சி. எல்லா சினிமா நடிகர் நடிகைகள் அப்போ அந்த டைம் என்னன்னா ஒரு 2000 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், 2000-2003 அந்த டைம்ல. அப்போ அந்த நட்சத்திர கலை விழால நடிகை ரோஜா மற்றும் அவருடைய கணவர் செல்வமணி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அப்ப பேசுறப்ப அவர் சொல்றாரு ஒரு விஷயம், நாங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணோம், ஆனா எங்க திருமணத்துக்கு அப்புறம் சதா எங்களுக்கு ஓயாம என்ன பண்ணுச்சு, சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. அதை குறிச்சு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னா, மனைவியை ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ வாழ்க்கையில என்ன பண்ணிடுவ, தோத்துருவ. சோ மனைவி கிட்ட நீ தோக்குற மாதிரி இருந்த அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்த விஷயம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, சண்டை நின்றுச்சு. அப்போ இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேடையில சொன்னோன்னே கீழே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணிருப்பாருன்னா உட்காந்துருப்பாரு, கை தட்டி இருப்பாரு, எந்திரிச்சு என்ன பண்ணுவாரா, தலைக்கு மேல கை தட்டுவாரு. பக்கத்துல அவங்க மனைவி என்ன பண்ணிருப்பாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த விஷயத்தை பத்தி எனக்கு என்ன பண்ண போறோம், பேச போறோம். கணவன் மனைவியிடம் தோற்பதும் மனைவி கணவனிடமும் தோற்பதும் ரொம்ப 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 அழகான ஒரு விஷயம். எந்த குடும்பத்துல இது பக்காவா நடக்குதோ அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க முடியும் அப்படிங்கறத உறுதியா என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஏன்னா அங்க ஈகோ ஃபர்ஸ்ட் இருக்கவே இருக்காது. சோ அப்ப கணவன் மனைவியிடம் தோற்பதும் மனைவி கணவனிடம் தோற்பதும் எந்தெந்த விஷயத்துல தோத்தா என்னென்ன கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த ஈகோ. கணவன் நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அது வளர்ந்து வந்த சூழல். மேபி அவங்க அப்பா அம்மா அப்படி என்ன பண்ணிருக்காங்க, அப்பா அவங்க அம்மாவை அடக்கி ஆழ்ந்த ஒரு சூழலாக இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அவங்க அம்மா வீட்டில இருந்து வேலைக்கு போகாம அன்னைக்கு அவங்க தந்தையினுடைய வருமானத்திலேயே எல்லாரும் குடும்பத்தை இயல்பாக எடுத்து செல்லக்கூடிய வண்ணம் அன்னைக்கு பொருளாதார நிலை என்ன பண்ணி இருந்திருக்கலாம். அதனால வீட்டுல அவங்க அம்மா வேலைக்கு போகாம இருப்பாங்க, குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க, எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போனாலுமே பொருளாதார நிலையை சமாளிக்கும் வண்ணம் என்ன பண்ண முடியல, ஈடுகட்ட முடியல. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல வேலைக்கும் போகணும், வீட்டுல வந்து குழந்தைகளையும் பார்த்துக்கணும், அந்த மனைவிகளை எப்படி பார்த்துக்க முடியும். அப்ப சொல்ல போய் எங்க அம்மா எல்லாம் எப்படி பண்ணாங்க தெரியுமா, அம்மா என்ன பண்ணல, வேலைக்கு போல. அன்னைக்கு இருந்த பொருளாதார நிலை என்பது அப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டு ஆண் என்ற அகந்தையை விடுத்து ஈகோ இல்லாம, அதே போல சில இடங்களும் ஆப்போசிட்டா என்ன பண்ணும் நடக்கும். எங்க அப்பா என்னை எப்படி எல்லாம் தாங்க தடுக்க பார்த்துட்டா தெரியுமா, என்னால எந்த வேலையும் செய்யாம பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் என்னதான், ஒரு ஈகோ தான். அப்போ அந்த ஈகோவையும் விடுத்து ஒருத்தங்க கிட்ட தோல்வி அடைகின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த ஈகோவை விட்டு விடுகின்ற பொழுது அந்த குடும்பத்துல காலம் முழுவதும் கடைசி வரைக்கும் அமைதி என்ற ஒரு பரிசு இருக்கும். சூப்பர். இதை நாம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செல்ல வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நாளிலே திருப்பாடல் 36 நாம் தியானிக்கிறோம். திருப்பாடல் 36 தாவீது எழுதிய திருப்பாடல்களுள் ஞான பாடல்கள் என்ற வகையை சார்ந்ததாக
அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடல் 36 3 விதமாக பிரிக்கிறார்கள். முதலாவது மனிதனின் பாவத்தினுடைய ஆழம் என்றும், இரண்டாவது கடவுளுடைய அன்பும் இரக்கமும் நீதியும் என்று சொல்லியும், மூன்றாவது இது இரண்டையும் இணைத்து ஜெபிக்கிற ஒரு உணர்வாக தாவீது இந்த திருப்பாடலை இயற்றியிருக்கிறார். விழி ஆய்வாளர்கள் இந்த திருப்பாடல் 36 தாவீது வயது முதிர்ந்த காலத்தில் எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி அந்த வார்த்தையில் அவர் பயன்படுத்திய காரியங்களை கொண்டு அடையாளம் காண்கிறார்கள். இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த திருப்பாடலுடைய துவக்கம் மானிடருடைய தீய குணம் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே சிறப்பா சொல்லணும்னா, தாவீது சாமுவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற போதிலும், சவுலுக்கு பின் அரசராக உயர்த்தப்பட்டிருந்த அந்த நிலையிலும் சிறப்பாக தன்னை ஆண்டவருடைய ஊழியர் என்று சொல்லி சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறார். இந்த திருப்பாடல் முதல் பகுதி முழுவதும் மனிதனுடைய தீய குணத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை தாவீது இப்படி மனிதர்கள் இருக்கிற போது கடவுள் எப்படி நீதியோடும் உண்மையோடும் இரக்கத்தோடும் பேரன்போடும் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டக்கூடிய நிகழ்வாக இந்த திருப்பாடல் அமைகிறது. திருப்பாடல் 36 5-6 வசனங்களை நாம் பார்க்கிற போது பேரன்பை வானின் அளவோடு ஒப்பிடுகிறார். உண்மை மேகங்களை தாண்டியதொன்றாக ஓங்கி உயர்ந்திருப்பதாக தாவீது காட்டுகிறார். நீதி மலைகளைப் போலவும் தீர்ப்பு ஆழ்கடலைப் போலவும் குறிப்பிடுகிறார். இவை எல்லாம் இறைவனுடைய மகத்துவத்தை மாட்சிமையை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. இது எல்லாத்திலும் உருவகங்களாக தாவீது பயன்படுத்துகிறார். வசனம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த பேரன்பை, இறைவன் வழியாக கிடைத்த எல்லா அனுபவங்களையும் மகிழ்ச்சியோடு இங்கு பகிர்கிறார். இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, சிறகின் நிழலில் புகலிடம் என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பது தாய்ப்பறவை எவ்வளவு அக்கறையோடு சிரத்தையோடு தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதை நினைவூட்டுகிறதாக தாவீதுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. இறை வார்த்தை 9 பார்க்கிற போது, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது, ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம் என்ற இறை வார்த்தை ரொம்ப அழகா திருப்பாடலுடைய உச்சமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. இன்னும் சிறப்பா 10வது வசனத்துல, அடியோருக்கு ஆண்டவரே உம் பேரன்பை தொடர்ந்து தந்தருன்னு சொல்லி தாவீது அந்த பேரன்பை இரக்கத்தை இறைஞ்சுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல பக்தியோடு தாவீதோடு மனநிலையில இதோ மனிதனின் பாவத்தின் ஆழத்தை உணர்ந்திருக்கிற நாம் இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் உயரத்தை தாகத்தோடு தேடுகிறவர்களாய் மாறலாமா? நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான வேளையிலே உம் பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய பேரன்பு வானின் அளவோடு ஒப்பிட்டு இருக்கிறோம். உண்மை மேகங்களை தாண்டியதாக ஓங்கி உயர்ந்ததாக இருக்கிறது. நீதி மலைகளைப் போல் இருக்கிறது. ஆண்டவரே, அத்தகைய நிகழ்வை தொடர்ந்து இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. இதோ ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம். ஒளியால் இயக்கப்பட, ஒளியால் உயர்த்தப்பட, ஒளியால் மகிமைப்படுத்தப்பட உம் பரிசுத்த சமூகம் தேடி வந்திருக்கிறோம். தேவனுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி சிறப்பாய் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு வழி நடத்தும். ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவி கிட்ட இந்தந்த விஷயங்கள் 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்தந்த விஷயங்கள்ல தோத்து போனாங்க, விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா எதில் தோல்வி அடைந்தால் எது கிடைக்கும்? எதில் தோல்வி அடைந்தால் எது கிடைக்கும்னா, கணவன் மனைவிக்குள்ள இந்த ஆர்கியூமெண்ட் நடக்குது இல்லையா? இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் போது யாராவது ஒரு விட்டு கொடுத்தா அந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரும். கண்டிப்பா. சோ முடிவு வரும்போது ஓகே, இனிமே ஆர்கியூ பண்ண தேவையில்லை, எதுக்கு நம்ம தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிக்கிட்டு, நம்ம வீட்டுல நம்ம தானே ஒன்னா இருக்க போறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அந்த ஆர்கியூமெண்ட்னு ஒண்ணு தேவையே இருக்காது. ஆர்கியூமெண்ட் இல்லாம அங்கே அமைதி பிறக்கும், சமாதானம் பிறக்கும், மகிழ்ச்சி
பிறக்கும். நிறைய பரிசுகள் இருக்குது. சொன்ன ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஆண்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த சீக்கிரம் கண்டிப்பா எல்லா ஆண்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். வீட்டுல நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள், அதாவது ஒரு கணவன் மனைவிகள் வீட்டுல பயங்கர ஆர்குமெண்ட் வந்துச்சான். கணவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஆர்குமெண்ட் என்ன ஆச்சான், நின்றுச்சான். என்ன சொன்னாரா? நீ அழகா இருக்குங்கிறக்காண்டி என்னன்னாலும் சொல்லுவியா அப்படின்னு. பாத்தீங்களா, சொன்ன உடனே நீங்களே சிரிக்கிறீங்க. இது பழைய ஜோக்ல பரவாயில்ல, மொக்கே சொல்லிட்டு எவ்வளவு பழைய ஜோக்கா இருந்தாலும் இது பயனுள்ளதா இருக்குல்ல. ஆர்குமெண்ட் நிறுத்த உதவி செய்யுது. நிறைய பேர் செஞ்சு ட்ரை பண்ணாங்களா, அவங்களாலே முடியலையாமா. ஓகேவா, அந்த மாடுலேஷனோட சொல்லலாம். ஒரு தடவை 2 தடவை நீங்க வீட்டுல செஞ்சு கையாளிட்டு இருக்கீங்களோ? சில ஸ்டேட்டஸ் வைக்கும் போதே தெரியுது உங்க வைஃபை எப்படி நீங்க கவர் பண்றீங்கன்னு. பாவம், அவங்கதான் உங்களை நம்பிட்டு இருக்காங்க. சில ரகசியங்கள் வெளியே சொல்லக்கூடாது. தொடர்ந்து பேசும், அடுத்த பகுதியை பார்க்கலாம். போலாம். ஜூலை 23 ஸ்வீடனின் புனித பிரிஜெட். ஸ்வீடன் நாட்டில் உள்ள ஃபின்ஸ்டா காஸ்டில் பகுதியில் வாழ்ந்த பெர்கர்ஃபோர்சோன் இன்ஃபோர்க் பெற்றோருக்கு கிபி 1303 பிறந்தார் பிரிஜெட். இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய பிரிஜெட் சிறு வயது முதலே இயேசுவின் திருப்பாடுகளை தியானித்து வாழ்ந்தார். 12வது வயதில் தன் தாயாரை இழந்த இவருக்கு இவரது தந்தை திருமண ஏற்பாடுகள் செய்ய வுல்ஃப் குட்மார்சின் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 8 குழந்தைகளுக்கு தாயான பிரிஜிட் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து தன் குழந்தைகளை இறைபக்தியோடு வளர்த்தார். கிபி 1344 இவரது கணவர் உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அடைய பிரிஜிட் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்தார். கிபி 1346 பிரிஜிட்டைன்ஸ் துறவற சபையினை தொடங்கிய பிரிஜிட் ஆண்டவரின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார். தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து ஆண்டவரை பலமுறை காட்சியாக கண்ட பிரிஜிட் கிபி 1373 ஜூலை 23 விண்ணகமடைந்தார். தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சிகளை எழுத்து வடிவில் பதிவு செய்து ஆண்டவரின் அன்பை மக்களுக்கு அறிக்கையிட்ட பிரிஜிட்டினை திருத்தந்தை 9ஆம் போனிபாஸ் கிபி 1391 அக்டோபர் 7 புனிதராக உயர்த்தி ஸ்வீடன் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார். ஸ்வீடனின் புனித பிரிஜிட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய பிரிஜிட்டைன்ஸ் துறவற சபைக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம ஹாப்பியான லைஃப் வாழலாம்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன மாதிரியான விஷயத்தை விட்டு கொடுக்கணும்? அடுத்ததா எதை விட்டு கொடுக்க வேண்டும்? கணவன் மனைவி கிடையாது, எந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன நான் உங்ககிட்ட தோத்துட்டேன், நீ என்கிட்ட தோத்துட்ட, ஸோ அந்த ஒரு ஃபீலை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அட்வைஸ் தான். கணவன் மனைவி ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை அன்னைக்கு பொழுது சாயுறத நினைவு பண்ணிருங்க, அதை தீர்த்து விடுங்கள், முடிச்சிருங்க. அந்த 4 செவருக்குள்ளேயே பேசி முடிச்சிருங்க, முடிவுக்கு கொண்டு வந்துருங்க. பிரச்சனையோட படுக்கைக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சண்டை போட்டுட்டு இன்னைக்கு நான் பேசல நீ பேசல அதே பேசாத மனநிலையோடு உறங்க செல்லுதல், அது கூடவே கூடாது. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் தூக்கம் கெட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாள் தூக்கம் போனாலும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை பேசி அதை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும். தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய மனநிலை எப்படி அந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னா, நான் சொன்னதுதான் சரின்னு கணவர் நினைக்கிறதோ இல்ல நான் சொன்னதான் சரின்னு முடியணும்னு மனைவி நினைக்கிறதோ ரொம்ப ரொம்ப தவறு. இல்ல சரி அப்படிங்கிறது எந்த பக்கம்னாலும் இருக்கலாம், அது எப்படினாலும் மாறலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இங்க 2 பேரும் அமைதியான நிலையில மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போக வேண்டும். அப்போ இந்த இரவு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான இரவாக இருப்பதற்கு நாம ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும். ஒருவேளை நம்ம பக்கமே கணவர் பக்கமே நியாயம் இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல, மனைவி சரி ஓகே உன் பக்கம் நான் தான் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஒரு வார்த்தை போதும் ஈஸியா. அந்த வார்த்தை அடுத்து என்ன பண்ணச்சா அந்த மனுஷனே நம்ம இறங்கிட்டாரு, ஆனா நமக்கே தெரியும் நம்ம மேலதான் தப்புன்னு, இல்லைங்க என் மேலதான் தப்பு. இப்ப என்ன பிரச்சனை இருந்தா 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு திரைப்படத்துல சொன்ன ரொம்ப ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகப்படியான சமாதானம் மகிழ்ச்சி என்பது அந்த இடத்துல
கிடைக்கும். சூப்பர். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். பார்க்கலாம். முல்லாவிடம் அவரது உற்ற நண்பர் ஒரு நாள் வந்தார். கேட்டார், முல்லா, நீங்கள் பல வகைகளில் மக்களிடம் புகழ்பெற்றவராக திகழ்கிறீர்கள். மன்னரும் உங்களை தலையில் வைத்து கொண்டாடுகிறார். இப்படி நீங்கள் புகழ் பெறுவதற்கு ஏதோ ஒரு வாழ்க்கை ரகசியம் இருக்க வேண்டும். தயவு செய்து அந்த ரகசியத்தை சொல்கிறீர்களா? இதை நீர் எப்படி கண்டுபிடித்தீர்? உண்மையிலேயே அப்படி ஒரு ரகசியம் என்னிடம் இருக்கிறது. அதனால்தான் நான் இவ்வளவு பிரபல்யமாக இருக்கிறேன். ஆனால் அது ரகசியமாயிற்றே. இதுவரை நான் யாரிடமும் அதை சொன்னதில்லையே. சொன்னால் பரவிவிடுமே. நீங்கள் அதை என்னிடம் தயங்காமல் சொல்லலாம். அது என்னை விட்டு வெளியே போகாது. தயங்காமல் சொல்லுங்கள். வேண்டாம் வேண்டாம், யாராவது அதிக பணம் தந்து ஆசை காட்டி கேட்டால் நீங்கள் சொல்லிவிட வாய்ப்பு இருக்கிறது. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நடக்காது முல்லா. கோடி பொன் கொடுத்து ஆசை காட்டினாலும் யாரிடமும் நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை கத்தியை காட்டி மிரட்டி கேட்டால், முல்லா, அப்போதும் என் உயிரை விடுவேனே தவிர ரகசியத்தை விடமாட்டேன். அப்படியா? சரி சரி, உம்மை முழுமையாக நான் நம்புகிறேன். நீர் ஒரு ரகசியத்தை காப்பாற்றும் தீர்க்கமான திறன் கொண்டவர் என்று இப்போது நான் நம்புகிறேன். ஆனால் ஆனால் என்ன முல்லா? ஆனால் நான் அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டால் ஒரு ரகசியத்தை, ஒரு சுய ரகசியத்தை காப்பாற்ற தெரியாத முட்டாளாகி விடுவேனே. உலகம் என்னை தூற்றுமே. என்ன செய்ய? முடித்தார் முல்லா. நீர் எப்படி ஒரு ரகசியத்தை காப்பாற்றுவதில் இவ்வளவு தீர்க்கமான செயல் கொண்டவராய் இருக்கிறீரோ, அதே போல நானும் தீர்க்கமான செயல் கொண்டவராய் இருப்பேன். என் ரகசியத்தை நான் காப்பாற்றுவேன். என்ன முல்லா சொன்னது சரிதானுங்களா? ரகசியங்காப்பு அது உண்மையின் சாகச வேலி. ரகசியம் காப்பான் ஞானி, ரகசியம் உடைப்பான் அஞ்ஞானி. ரகசியம் காப்பது தன்னடக்கமல்ல, தன் அறிவு. ரகசியம் அது நம்பிக்கையோடேயான கைகோர்ப்பு. ரகசியம் உடைபடும் போது நம்பிக்கையும் நெரிக்கப்படுகிறது. ரகசியம் காப்பவர் சொற்களை காப்பவர் அல்ல, ரகசியத்தின் ஆன்மாவையே காப்பவர். ரகசியத்தின் பால் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, பலம். வலுவின்மை அல்ல, வலிமை. ஒரு தரமான மனிதரின் வெளிப்பாடு வார்த்தை வயிற்றோட்டத்தில் அல்ல, மன ஓட்ட மௌனத்தில். மௌனம் ஒரு பூமி என்றால் ரகசியம் அதில் புதைந்திருக்கும் புனித விதை. அறிவு எந்த ஒரு உண்மையையும் வெளிப்படுத்தும். ஞானமோ மறைக்க வேண்டிய உண்மையை மறைத்தே விடும். வெற்றியின் ரகசியம் இதுவே. புத்தகங்களை துணைகொள், உடல் உழைப்பை அதிகரி, சனி நீராடு, நயம் பட உரை, ஆத்திரம் அகற்று, கொஞ்சமாய் சாப்பிடு, கீரையை சேர்த்துக்கொள், காலை மாலை நட, மனம் விட்டு சிரி, அதோடு ரகசியம் பேணு. என்ன செய்ய? சில ரகசியங்கள் காக்கப்படுகின்றன, சில உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, சில பொய்மைகள் நடமாடுகின்றன, ஏன் நடனமும் ஆடுகின்றன. மறவாதே மாதா டிவி நட்பே, கடவுள் தனது முழுமையான ரகசியங்களை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. அதனால் தான் அவரது மௌனம் அத்துணை மதிப்பானது, அத்துணை புனிதமானது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கின்ற பொழுது அதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு பரிசை நமக்கு கொடுக்கின்றது. அது என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்குள்ள இருக்க அந்த பிடிவாதத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா, என்ன சொல்றது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஹாப்பியான லைஃப் நம்மளால வாழ முடியும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன்னா, அது எப்படி ஆகுனா நாளடைவில் ஒரு பெரிய ஒரு பிளவை வந்து ஏற்படுத்திடும் கணவன் மனைவிக்குள்ள. அப்படி இருக்காம ஓகே சரி, அவங்க இறங்கி வரும்போது நம்ம விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க இறங்கி வரும்போது நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணும். ஓகேப்பா, இட்ஸ் ஓகே, இனிமே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது. இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது ஆண்கள் கிட்டே இருக்கு, பெண்கள் கிட்டையும் இருக்குது. அப்போ இதை நான் வந்து என் கணவர்கிட்ட நீ என்கிட்ட சொல்லலாம், நான் இனிமேல் என்ன பண்றேன், எதுவுமே
பேச மாட்டேன், இந்த பிரச்சனையை பத்தி உன்ட்ட வாயே திறக்க மாட்டேன், திறந்தாதான பிரச்சனை ஆகும்ட்டு டென்ஷன்ல என்ன பண்ணுவோம், பயங்கரமா லபோதுன்னு அந்த பிடிவாத குணத்தோடு கத்திக்கொண்டே இருப்போம். அந்த பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்தி, ஓகே இதுல நான் போய் ஃபர்ஸ்ட் இறங்கி பேசுறதுனால நான் தோல்வி அடைந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஏத்துக்கிட்டாலும் சரி, அல்லது விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டாலும் சரி, போய் பேசுறப்ப சரி ஓகே என்னதான் பிரச்சனை சொல்லுமா அப்படின்னு சொல்லி தன்மையா கேட்கின்ற பொழுது, இல்ல என்னதான் பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு தன்மையா கேட்கின்ற பொழுது அங்க என்னன்னா ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அப்ப அந்த ஓப்பன் கான்வர்சேஷன் பில்ட் ஆகிறப்போ 2 பேருமே பொறுமையாக ஒருத்தருடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள், ஒருத்தருடைய பக்கங்கள் இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகளை என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும். அப்ப ஷேர் பண்ணிக்கிட்டாலே அந்த பிரச்சனை ஈஸியா ஆயிரும், சால்வ் ஆயிரும். ஸோ அப்ப இந்த பிடிவாத குணம் தான் பல நேரங்கள்ல பல விஷயங்களை தீர்த்து வைக்க முடியாமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது. அதை விட்டு விடுவோம், இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல், நல்லதொரு வாழ்க்கையை வாழணும்னா நம்ம என்ன மாதிரியான விட்டு கொடுதல் புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா என்ன செய்யணும். ஸோ அடுத்ததை எதை விட்டு கொடுக்கின்ற பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா, பல நேரங்கள்ல நாம நான் சொன்ன, அதாவது கோபம் வருகின்ற பொழுது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது கணவன் மனைவி சண்டைக்கு இடையில. அப்போ அது பெரும்பாலான ஆண்கள், நான் ஆண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே பல நேரங்கள் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களை திட்டுவது, ஏதோ கடினமான சொற்களை சொல்வது, அப்புறம் உட்காந்துட்டு அதை நினைச்சு வருத்தப்படுறது, ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், சாரி ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ அப்போ பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா வேண்டாமா. அப்படி நாம் யோசிச்சு பயன்படுத்தி அந்த ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டோம், கோபத்தை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்ம சொல்லிய வார்த்தைகளை நினைத்து வருத்தப்பட வேண்டிய தேவை என்பது நமக்கு இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சூப்பர். இந்த புரிதலை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஃபீவர் ஒரு நோய் கிடையாது, அது ஒரு நோயின் அறிகுறி. when it becomes dangerous, எந்த அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உதயநிலா, யுவர் கன்சல்டன்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன் அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஒரு சிம்பிள் டீஹைட்ரேஷன் கூட ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகும், பிகாஸ் அவர் பாடிஸ் ப்ரைமரி கூலிங் சிஸ்டம் ஸ்வெட்டிங் தான். உங்களுக்கு உடம்புல நீர் சத்து எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ப்ராப்பராக இருக்காது, ஸோ யூ வில் ஃபீவர் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணிங்க, 3 to 4 liters ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் தானாக செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வாமிட்டிங், டயரியா, வயிற்றுப்போக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா சிம்பிள் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ORS WHO recommended dose and recommended dilutionல எடுத்துக்கலாம். Fourth thing will be proper வென்டிலேஷன். ரூம்ஸ் நல்லா ஏரேட்டடாக இருக்கணும், அண்ட் ரொம்ப லைட்டாக நீங்கள் க்ளோத்திங் பண்ணிக்கணும், பிகாஸ் அதுவும் ஏர் சர்க்குலேஷன் இஸ் ரியலி நீடட். த ஃபிஃப்த் திங் வில் பி யுவர் டயட். ரொம்ப ஆயிலியாக ஸ்பைஸியாக எடுக்கக்கூடாது, பிகாஸ் உங்கள் டைஜஷன் சிஸ்டம் won't be working properly during that time. முடிஞ்ச அளவு லைட்டாக ஸ்டீம்டு ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். அண்ட் அதர் திங் இஸ் டெபிட் ஸ்பாஞ்சிங், அதாவது பேராசிட்டமால் எடுத்தும் உங்களோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈரத்துணி வச்சு துடைக்கிறத பண்ணலாம் வீட்டில். பட் கோல்டு வாட்டர் ரொம்ப யூஸ் பண்ணி அப்படி பண்ணாதீங்க, தட் வில் பி டார்மெண்டிங். லூக் வார்ம் வாட்டரில் டெம்பரேச்சர் குறையிற வரைக்கும் டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணலாம். ஸோ ஈவன் ஆஃப்டர் ட்ரையிங் ஆல் தீஸ் உங்களுக்கு ஃபீவர் செட்டில் ஆகலை, ஆர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசோசியேட்டட் டேஞ்சர் சைன்ஸ் ஏதாவது வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிற சிம்டம்ஸ் வச்சு we will have a list of differential diagnosis, அண்ட் அதுக்கு தேவையான டெஸ்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் எடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணலாம், அண்ட் யூரின் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருமல் சளி இருக்குன்னா நெஞ்சு படம் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ், இப்போ உடம்புல தடிப்பு தடிப்பாக வருது, ஈரிலிருந்து ரத்தம் வருது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் லைக் டெங்கு, அண்ட் உங்களோட ஃபீவர் பேட்டர்ன் பொறுத்து மலேரியா, டைஃபாய்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்ஸும் எடுப்பாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ ஃபீவர் வராமல் அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஹேண்ட் ஹைஜீன், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. மேக் ஷுர் த வாட்டர் யூ ட்ரிங்க் இஸ் சேஃப் அண்ட் நாட் கண்டாமினேட்டட். அவுட் சைட் ஃபுட் முடிஞ்சளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, பட் ஈவன் இஃப் யூ டேக், மேக் ஷுர் அது சுத்தமான இடத்துல செய்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துல மட்டும் சாப்பிடுங்க. வேக்சினேஷன், போத் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வேக்சினேஷன்ஸை அப் டு டேட் வச்சுக்கோங்க.
உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உடம்பு முடியாமல் சிக் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் கான்டாக்டை அவாய்ட் பண்ணிடுங்க. நுரையீரல் சம்மந்தமான நோய் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டு சம் இட் அப், நாட் ஆல் ஃபீவர்ஸ் ஆர் டேஞ்சரஸ். பட் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அசோசியேட்டட் டேஞ்சர் சைன்ஸ் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்கள். ஓவர் த கவுண்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஈவன் பேராசிட்டமால் உடனே ஃபீவர் வந்த உடனே எடுத்துக்காதீங்க. கிவ் டைம் ஃபார் யுவர் இம்யூன் சிஸ்டம் டு ஒர்க் இட் அப். அண்ட் பட் டோன்ட் வெயிட் ஃபார் த சிம்டம்ஸ் டு ஸ்பீக் லவுட்லி. Early detection is always best protection. Stay safe, stay healthy. So fever with எந்த டேஞ்சர் சைன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியனை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவி இடையில் இந்தந்த விஷயங்களை விட்டு கொடுக்கறது, இந்தந்த விஷயங்களை செய்வது, இதனால் நல்ல நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அப்ரிசியேஷன் நம்ம பண்ணிக்கும் பொழுது அங்க ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும். நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்குது. அதுக்காக நம்ம இன்னும் பெட்டரா பண்ணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம யாரையுமே நம்ம பாராட்டாம அப்படி இருக்கும்போது யாருக்குமே ஒரு வேலை செய்யணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே நமக்கு வராது. அதுவும் கணவன் மனைவிக்குள்ள சுத்தமா வராது. நிச்சயமா. அதாவது என்னுடைய திருமணத்தின் போது என்னுடைய ஆசிரியர், என்னுடைய கைடியன் போஸ்கோ அவர் சொன்ன விஷயம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு 2 விஷயத்த நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஜோஸ் அப்படின்னாரு. என்ன சார் சொல்லுங்க அப்படின்னா, சாப்பாடு நல்லானாலும் பாராட்டு அப்படின்னா இல்ல, 2 ரொம்ப எளிமையான வார்த்தை. ஒண்ணு சரிமா, இன்னொன்னு சாரிமா. அப்படி. சோ அது 2 பேருக்குமே பொருந்தும். அது மாதிரி சரிப்பா சாரிப்பா. சோ அப்ப இது என்னன்னா, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள், நம்ம ஈகோ, சண்டை, சச்சரவுகள், இதற்கு மத்தியில இந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடும். கண்டிப்பா. ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட வாவ் சூப்பர். ஒரு மனைவி கிட்ட நீங்க இந்த ஒரு விஷயத்த கணவர்கள் நீங்க சொல்லி பாருங்க, என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். நீ வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குது. நிச்சயமா இருக்குது. அதாவது பொய் சொல்லல, இதை நம்ம உணராம என்ன பண்ணிருக்கோம் இருக்கிறோம் பல நேரங்கள். அப்போ அதை ஒரு வார்த்தை சொல்கின்ற பொழுது அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அப்ரிசியேஷன்ஸ். ஸோ எங்க அப்பா அம்மாவோட நீங்க ரொம்ப நல்லா என்னைய பாத்துக்கிட்டீங்க, எங்க அப்பா அம்மா கூட நான் சந்தோஷமா இருந்ததை விட உங்க கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன்ஸ் எல்லா மனைவிகளும் கணவருக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையாகவே என்ன பண்ணுங்க இதை சொல்லுங்க. அப்போ சொல்றப்ப தான் அந்த அப்ரிசியேஷன்ஸ் ஒரு உண்மையான ஜென்யூன் லவ் என்ன பண்ணுன்னா கிரியேட் பண்ணும். அது இன்னும் இருக்கக்கூடிய லவ் இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அப்போ நாம் இதை செய்கின்ற பொழுது நல்ல ஒரு அன்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் 54 பார்க்கின்றோம். இன்று 2ஆம் கருத்துக்குள் நுழையவிருக்கிறோம். அறிவற்ற செயல்கள். தன் பயம் தூக்காரை சார்தலும் தாம் பயவா நல் பயம் காய்வின் கண் கூறலும் பின் பயவா குற்றம் பிறர் மேல் உரைத்தலும் இம்மூன்றும் தெற்றனவு இல்லார் தொழில். திரிகடுகம் 54. அறிவு தெளிவற்றவர்களின் செயல்கள் இம்மூன்றும் கூறப்படுகின்றன. எந்த மூன்றும்? பிறருக்கு உதவி செய்கின்ற எண்ணமே இல்லாத தன்னலம் படைத்தவராக இருத்தல் இருக்கிறதே, அது அறிவற்ற செயல். 2, இன்று நாம் பார்க்கின்ற அந்த செய்தி, கோபம் உற்ற நேரத்தில், சினம் உற்ற நேரத்தில் இங்கு நன்மையான சொற்களை சொல்கின்ற பேசுகின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அதுவும் பயனற்ற செயல். அதை போன்று பிறரை பழித்துரைக்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அதுவும் பயனற்றது. ஆக இங்கு நல்ல செயல்களை, பயனுள்ள செயல்களை, பண்பும் பயனும்பது என்று சொல்லப்படுகிற அந்த செயல்களை இங்கு செய்ய வேண்டும். அப்படி என்றால் இந்த 2ஆம் கருத்தில் நாம் தெளிவு கொள்ள வேண்டும். சினத்தோடு கோபத்தோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் நாம் ஏதோ நன்மை செய்வது போன்று அங்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அப்போ குழந்தைகளை வழிநடத்துகிற பெற்றோரோ அல்லது ஆசிரியர்களோ குருக்களோ துறவிகளோ அவர்கள் கோபமுற்று அங்கு ஏதோ நன்மையை அள்ளி தெளிப்பது போன்று அங்கு நன்மையான செய்திகளை எல்லாம் சொன்னால் அது ஏறாது. கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று.
என்பார் வள்ளுவர். அது மது அருந்துகிறவர்கள் தொடர்பாக. மது அருந்துகிறவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த நல்ல செய்தி இருக்கிறதே, அது அவருடைய உள்ளத்தில் போய் சேராது. எந்த அளவுக்கு போய் சேராது? கடலின் ஆழத்தில் வீழ்ந்து கிடக்கிற ஒருவரை நான் கையில் இருக்கிற தீவெட்டியை கொண்டு போய் தேடி பிடிச்சு கொண்டு வந்துடுவேன் என்று சொல்வதற்கு அது சமம். தீவெட்டி தான் தண்ணியில் போட அணைஞ்சிருமே. அதை போன்றுதான் குடி மது அருந்திருக்கிற ஒருவருடைய உள்ளத்துக்குள் இந்த சொல் போகின்ற பொழுதே அது ஒண்ணுமில்லாமல் போய்விடும். அது ஒரு பக்கம். மது அருந்துகிறவர்களுக்கு நல்ல செய்தியில சொல்ல தேவையில்லை என்பது. இங்கே கோபம் என்கிற அந்த மதுவை அருந்து இருக்கிற எவரும் நன்மையான செய்திகளை சொல்லக்கூடாது. பயன் இல்லை. நான் உன் நன்மைக்கு தானே சொல்றேன், உனக்காகத்தான் சொல்றேன் என்று அங்க உச்ச குரலில் அப்படியே கோபத்தோடு சீற்றத்தோடு சொல்கிற அந்த செய்தி, அந்த நன்மையை செய்யலாம், பயன் இல்லை, வீண் என்கின்ற அந்த ஒரு செய்தி தான் இங்கு சொல்லப்படுகிறது. வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு அருமையாக பதிவு செய்வார். அதான் இறைவேண்டல் செய்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக கணிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு புதுமைகளை வேண்டுவரெல்லாம் இந்த குறளை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். என்னது? உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். அருமை. அதாவது உள்ளத்தில் நாம் நினைத்திருக்கிற அந்த நன்மையான புதுமை வேண்டல்கள் எல்லாம் நடக்கும், உடனடியாக நடக்கும். எப்பொழுது? உள்ளத்தில் சினம் இல்லை என்றால், கோபம் இல்லை என்றால். அப்போ புதுமையை தேடி அங்கங்கே போகிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன? கோபம் இல்லாமல் இருக்கணும், சினம் இல்லாமல் இருக்கணும். ஆண்டவர், அந்த சினம் இல்லாமல் இருப்பது எனக்கு ஒரு புதுமையை செய்யுங்க. நம்ம சினத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு வகையான புதுமைகளை நாடினால் அது உடன் எய்யாது என்கிற அந்த செய்தி தான் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் காய்வின் கண். இன்றைய செய்யுளிலே அது வருகிறது, காய்வின் கண். அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும், பார்த்துடுங்க, எல்லாம் காய் காய்ன்னு வரும். கண்ணதாசன் தான் நினைக்கிறேன், மிக அருமையாக அதை பதிவு செய்திருப்பார். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் காயாதே உன்னை போல் பெண்ணல்லவோ, அப்படி வரும். ஆக காயாதே, எல்லாமே காய் காய் என்று சொல்லி அதை கனிக்கு முந்தைய பருவம் காய். அதே வேளையில் காயாதேன்னா என்ன அர்த்தம்? நீ என்னை திட்டாத, என்னை பழி சொல்லாத, அல்லது என்கிட்ட கோபமாக இருக்காத, பகையாக இருக்காத, என்கிட்ட நட்பாயிரு, ஏன்னா நானும் பெண்ணு தான். உடனே ஆணும் அப்படி பாடுவார், என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்று ஆண் பாடுவார். என்னை நீ இப்படியெல்லாம் திட்டி தீர்க்காத, என் உயிர் நீதானே என்று அங்கு நிலவை பார்த்து பாடுவது போன்று தன் அன்புக்குரியவளை பார்த்து பாடுவதாக அந்த பாடல் அமையும். இங்கே நாம் பார்க்கின்ற இந்த தனித்தமிழ் சொல் காய்வின் கண். அப்படின்னா என்ன? காய்வுனா ஒரு பகையாக இருக்கின்ற, கோபமாக இருக்கின்ற, சினமாக இருக்கின்ற, சீற்றத்தோடு இருக்கின்ற அந்த மாதிரியான அந்த சூழல், அந்த வேளை, அது காய்வின் கண். உங்ககிட்ட காய் போ அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க சொல்றாங்க பாருங்க. காய்னா என்ன? அந்த காய்வு தன்மை. அப்படின்னா பழம், நம்ம சேர்ந்துக்கிடுவோம், நம்ம எல்லாம் கூட்டாளி சேக்காளி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்போ காய் பழம் என்று சொல்வார்கள். காய்வின் தன்மை இங்கு எவருக்கும் இருக்கக்கூடாது. பழத்தின் தன்மை, கனியின் தன்மை, இன் சொல்கின்ற தன்மை, இன் செயல் செய்கிற தன்மை, இவை எல்லாமே முதிர்ச்சி நிறைந்த சிறப்பு தன்மை வாய்ந்த அந்த பழத்தன்மை, கனித்தன்மை. அந்த கனியும் இங்கு பெருகட்டும். ஆக இங்கு எவருமே எந்த சூழலிலும் இந்த ஒரு தீய தன்மையில் இங்கு இருந்துவிடக்கூடாது. கோபத்தோடு இருந்து கொண்டு நான் நல்லதை சொல்லுகிறேன். அப்போ எங்களை போன்ற குருக்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய அறிவுரை. நாங்கள் தான் நிறைய அருள்வுரை மறைவுரைலாம் கொடுக்குறோம். அங்கே பீடத்திலிருந்து கோபப்பட்டுக்கிட்டுலாம் பேச வேண்டிய தேவையில்லை. அன்போடு, கனிவோடு, இரக்கத்தோடு, பண்போடு, ஆனால் உரிய செய்தியை வலிமையோடு சொல்ல வேண்டிய செய்தியை செய்யாமலும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் கோபத்தோடு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நல்ல பண்பா சொல்லலாம் என்கிற அந்த செய்தியை இங்கு எல்லாரும் சிறப்பாக குருக்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் போன்றவர்களும் ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைக்கடகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வரணும்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா எதை விட்டு கொடுப்பதால் எது கிடைக்கும் அப்படின்னா, எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், எந்த ஒரு போட்டியோ ஏதோ ஒன்று நடந்தா நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அப்போ அது கணவன் மனைவி உறவு கடையில் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டோ இல்லை ஒரு சின்ன விஷயமா நம்ம சொல்றதோ, டெசிஷன் டேக்கிங்கோ, நான் சொல்றது தான் முடிவா இருக்கணும், நான் சொல்றதா நடக்கணும், நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரெண்டு பேர்கிட்டயுமே என்ன பண்ணும், மேலோங்கி இருக்கும். நம்ம யாருக்கும் அடிமையும் இல்லை, யாருக்கும் அரசும் இல்லை. பட் இருந்த போதிலும் நமக்கு என்னன்னா,
எனக்கு நான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்கு இல்லையா? அப்போ அது என்ன பிரச்சனை உண்டு பண்ணுனா, ஒரு தடவை நம்ம ஜெயிக்கின்ற பொழுது நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆமா, எப்ப நீ நினைச்சதான் ஜெயின்னு நினைப்பா, நீயே செஞ்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு அசட்டான ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அதற்கு பதிலாக நான் ஓகே இதுல நான் எடுத்த முடிவா, அப்பா நெக்ஸ்ட் டைம் நீ எடுத்த ஒரு முடிவு, இல்ல இந்த தடவை நீ எடுத்ததை எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கக்கூடிய முடிவு என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு கிவ் அண்ட் டேக், இந்த ஒரு விஷயத்தை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை விட்டு கொடுக்கின்ற பொழுது, எனக்காக அவர் ஒரு முடிவை விட்டு கொடுத்துருக்காரு, அவருக்காக நான் என்ன பண்ணணும், கூட நிக்கணும். ஸோ எனக்காக என்னுடைய அவளோட முடிவை என்ன பண்ணிருக்கா, விட்டு கொடுத்துருக்காரு, அவளுக்காக நான் இருக்கணும். ஸோ அப்போ அந்த உறவு என்பது என்ன பண்ணும், பலப்படும். ஸோ நான் வின் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டை விட்டு கொடுத்தா கணவன் மனைவி என்கிற உறவு பலப்படும். சூப்பர். இதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். உங்கள் குழந்தை உங்களோடு பேசுவதை தவிர்த்து தனிமையில் வாழ்கிறதா? அவர்களின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா? உங்கள் பிள்ளைகள் சமூக ஊடகங்களில் எப்போதும் உலாவிக் கொண்டே இருக்கின்றார்களா? சைபர் குரூமிங், அதாவது சைபர் காதல் பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? நீதி தலைவர்கள் அதிகாரம் 16. சிம்சோன் ஒரு பெண்ணை காதலித்தார். அவர் பெயர் தெலீலா. பெலிஸ்திய சிற்றரசர் தெலீலாவிடம் சிம்சோனின் வலிமை எதில் உள்ளது என்று எங்களுக்கு கண்டுபிடித்து சொன்னால் 1100 வெள்ளி காசுகளை உனக்கு தருவேன் என்கிறான். அந்த காசிற்கு ஆசைப்பட்டு தெலீலா பலமுறை சிம்சோனிடமிருந்து அந்த இரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறாள். தொடர் வற்புறுத்தலின் பேரில் சிம்சோன் தன் வலிமையின் ரகசியம் மழிக்கப்படாத தன் முடியில் உள்ளது என்பதை தெலீலாவிடம் சொல்லிவிடுகிறார். இதுவே அவரின் கைதிற்கும் சாவிற்கும் காரணமாயிருந்தது. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளையும் சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் என்னும் யுக்தியை பயன்படுத்தி மடக்கி பிடிக்க முனைகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் சைபர் உலகத்தில் கத்தரிக்காயும் கிடைக்கிறது, காதலும் கிடைக்கிறது. காதல் என்ற போர்வையில் ஏராளமான சைபர் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் குஜராத்தை சேர்ந்த 10 வயது சிறுமிக்கும் 16 வயதான சிறுவனுக்கும் இன்ஸ்டாகிராம் வழியாக காதல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக வீட்டை விட்டு சென்றுள்ளனர். இச்செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் காவல்துறையினர் அருகாமையில் இருக்கும் கிராமம் ஒன்றில் இவர்களை கண்டறிந்து பெற்றோரிடம் சேர்த்துள்ளனர். கொல்கத்தாவில் 2016ஆம் ஆண்டு 19 வயது இளைஞன் 15 வயது சிறுமியை ஃபேஸ்புக்கில் காதலித்து அச்சிறுமியை தனியாக வரவழைத்து தன் நண்பர்களோடு சேர்ந்து அச்சிறுமியை பலாத்காரம் செய்திருக்கிறார். இதே போன்ற செயல் இன்று பத்திரிகைகளில் தினச்செய்தியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. சைபர் குற்றவாளிகள் சிறார்களை குறிவைத்து சமூக ஊடகம் வழியாக காதல் வலை வீசி அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் செயலைதான் சைபர் குரூமிங் அல்லது சைபர் காதல் என்கிறோம். இது பல்வேறு வகையில் அரங்கேறுகிறது. சைபர் தளங்கள் வழியாக சிறாருக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்புவது, ஆபாச படங்களை அனுப்புவது, காதல் மொழி பேசி வீட்டை விட்டு வெளியே தனியாக வரவழைத்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்குவது சைபர் குற்றங்களே. தேசிய குற்ற பதிவு பணியகத்தின் தரவுபடி இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு மட்டும் 1376 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக சைபர் வலைத்தளங்களில் அரங்கேறியுள்ளன. சிறார்கள் இத்தகைய சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் முறையிடுவது நல்லது, அல்லது 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கலாம். இத்தகைய சைபர் குற்றங்களிலிருந்து தப்பிக்கொள்ள குழந்தைகளோடு பெற்றோர்கள் தொடர்ந்து உரையாட வேண்டும். அவர்களின் இணைய ஆர்வத்தை கண்காணிக்க வேண்டும். இணைய ஆபத்துக்களிலிருந்து தங்களை எவ்வாறு தற்காத்து கொள்வது என்னும் படிப்பினையை குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு எளிய வழியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும். குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதையும் அதில் அவர்களின் புகைப்படம் அல்லது தனிப்பட்ட தரவுகளை பதிவேற்றம் செய்வதையும் தவிர்க்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும். குழந்தைகளின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் உடனடியாக பெற்றோர்கள், வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்கள் அவர்களை ஆற்றுப்படுத்த முன்வர வேண்டும்.
இணையமும் சமூக ஊடகங்களும் குழந்தைகளுக்கான சிறார்களுக்கான விளையாட்டு மைதானம் இல்லை. அங்கு உலவுகின்ற பொம்மைகள் உண்மையும் இல்லை. சைபர் தளங்களில் அன்பொழுக பேசுபவர்கள் உறவுகளும் இல்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டாலே இணையம் இனிமையாய் அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் சிம்சோனின் வீழ்ச்சிக்காக பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் அல்லது சைபர் குரூமிங் என்னும் தெலீலாக்களை பயன்படுத்தக்கூடும். எனவே எச்சரிக்கை தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்கு இடையில் எதை விட்டு கொடுத்தால் எந்த ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கணவரோ இல்ல மனைவியோ அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கம்ஃபர்ட் ஒரு ஜோன் இருப்பாங்க இல்லையா, அந்த ஜோன்ல இருந்து நம்ம வந்து வெளியில வந்து அப்படி நம்ம அவங்களுக்காக ஒரு செயலை செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஒரு மதிப்பு எல்லாமே அதிகமாகும் அப்படின்றாங்க. ஒரு கணவரோ சரி ஒரு மனைவியோ சரி அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது இன்னும் மதிப்பு அதிகமா இருக்கும். கண்டிப்பா ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற உறுதி வரும், கிடைக்கும். மனைவி வந்து ரொம்ப ஆடம்பரமான ஒரு வீட்டுல வளர்ந்து கணவருக்காக ஒரு சில நேரங்கள்ல அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விடுத்து ஏசிலே தூங்கின ஒரு ஆள் இல்ல நான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறேன் ஃபேன்ல தூங்கிக்கிறேன், இல்ல ஃபேன்லேயே ஒரு ஆள் தூங்கின ஒரு ஆள் இன்னைக்கு நான் ஃபேன் இல்லாம என்ன பண்ணிக்கிறேன் தூங்கிக்கிறேன், உங்களுக்காக என்னோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சு நான் வரேன் செய்யக்கூடிய அந்த செயல் என்ன ஆனாலும் லைஃப்ல இவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது, கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. எந்த சூழ்நிலையும் அதாவது அவங்களை விட்டு கொடுத்துற கூடாது அப்படிங்கிற ஒண்ணு. இதெல்லாம் வருகின்ற பொழுது உறுதிப்பட என் மனைவிக்காக என் கணவனுக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன ஆயிருக்குன்னா மேலோங்கி இருக்கும். ஸோ அப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுத்தா இப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத அன்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த பந்தல் காய்கறிகளில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். பந்தல் காய்கறிகளில் பந்தலோட தலைப்பகுதியை நம்மளுடைய செடி போய் தொட்டுருச்சு அல்லது தொட்டு 2 பக்கம் திரும்பிடுச்சுன்னா தரையிலேருந்து ஒரு 5 அல்லது 6 அடுக்கு இலையை கிள்ளி விட்டுறணுங்க. குச்சி மட்டும்தான் இருக்கணும். அது நல்லா பரவிடுச்சுன்னா இன்னும் நம்ம மிச்சத்தையும் நம்ம கிள்ளி விட்டுறலாம். அப்போ பந்தல் வரையிலும் வேறு குச்சி மட்டும் இருக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய லாபம் தரும். இதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பந்தல் காய்கறிகளில் நமக்கு அதிகமான பூச்சி தாக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பூச்சி தாக்கம் வர்றதுக்கான அந்த பூச்சிகள் பெருகக்கூடிய இடமா அந்த கீழே இருக்கக்கூடிய இலைகள் இருக்குது. அந்த இலைகளை கிள்ளி எடுத்துடணுங்க. எப்போ பந்தலுக்கு போய் நல்லா பரவுனதுக்கப்புறம் பரவுறப்ப நம்ம என்ன செய்யணும்னா 2 கையை விரிச்சோமா நீளம் வந்துருச்சா நுனியை கிள்ளி விடணும். நுனியை கிள்ள சைடில் கிளை அடிக்கும். அந்த கிளையும் நல்ல ஒரு தூரம் வந்தவுடனே திருப்பி அதையும் கிள்ளி விடணும். இந்த மாதிரி கிள்ள புதிய பெண் பூக்களும் புதிய காய்களும் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காரியத்தை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பந்தல் காய்கறிகளில் சுண்ணாம்பு சத்தும் சாம்பல் சத்தும் கிடைக்கிறதில்ல. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணணும்னா அளவுக்கு மீறி தண்ணி தருவோம். அப்படி ஒரு பதட்டத்தில் தண்ணி தருவோம். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா மாதம் ஒரு முறை அல்லது 1.5 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி சாம்பல் அதை எடுத்து மரத்தை செடியை சுற்றி போட்டுக்கணுங்க. செடியை சுற்றி சாம்பல் போட்டுக்கணும். வாய்ப்பு இருந்ததுன்னா செடியை சுற்றி மண்புழு உரம் கிடைச்சா ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ போட்டால் ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்குங்க. அதாவது பயிருக்கு வேணுங்கிற இரும்பு சத்து, மணிச்சத்து, மெக்னீஷியம் சத்து 3 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மண்புழு உரம் ரொம்ப உண்மையில அருமையான ஒரு விஷயங்க. அதை பயன்படுத்தினா நல்லது. இது இல்லாத நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா தண்ணீரை உங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்தால் ஈரப்பதமே இல்லாத மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கிறது என்றைக்கு அதிகமான விளைச்சலை தருங்க. ரொம்ப அதிகமான ஈரம், அதாவது நான் அதுக்குன்னு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு ஈரம் கொடுக்கணும். நம்ம அளவுக்கு மீறி தண்ணி தெப்பமாக நிற்கிற மாதிரி கொடுக்குறப்ப இலைகள் தொங்கி பூச்சி தாக்கமும் நோய் தாக்கமும் அதிகமாகும். இலை எப்பையும் விரிஞ்ச மாதிரி இப்படி நிமிர்ந்து நிற்கணும். அந்த இதை உறுதிப்படுத்தணும். நமக்கு இலைகளுக்கு பின்னாடி அதிகமான பூச்சிகள் கடித்து நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பூச்சிகள் அப்படிங்கிறது பூச்சிகளுக்கான உணவு அந்த இலைகள்.
இலைக்கு பின்னாடி நரம்பு இருக்குங்க. அந்த நரம்புக்குள்ளே உள்ளே உட்காந்துருக்கும். இது வந்து அதோட உணவு. அப்போ இது இல்லாமல் இருக்கணும்னா எந்த ஒரு கரைசலையும் இலைக்கு பின்னாடி தெளிக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. இனி வரக்கூடிய காலத்தில் வேப்பங்கொட்டை கிடைக்கும். 100 லிட்டரில் 5 கிலோ வேப்பங்கொட்டை இடித்து உள்ளே போட்டுக்கணுங்க. அந்த திரவத்தை ஒரு நாள் கழித்து இலையோட பின்பக்கம் தெளித்தாலே சூப்பராக இருக்குங்க. அது கூட நீங்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை கலந்துக்கலாம். பட் தெளிக்கிறப்ப இந்த நோய்கள் இல்லாத பூச்சி தாக்கம் இல்லாத ஒரு பயிர் கிடைக்கும். அப்படி பூச்சி தாக்கம் வந்ததுன்னா வைரஸ் நோய் வரும். சரிங்களா? அதனால் இதுதான் நமக்கு. அளவுக்கு மீறி தண்ணி இருந்தால் ஈரம் வந்துடும். சாம்பல் கொடுக்கணும், நுனி கிள்ளணும், அந்த தண்டுகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இலைகளை கிள்ளி எடுத்துடணும். முடிஞ்சால் நம்ம இப்போ நிலத்தில் வந்து வரப்பு பயிர் போடணும். வரப்பு பயிருங்கிறது மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா? மக்காச்சோளம் நிலத்தை அந்த பந்தலோட வரப்பை சுற்றி முடிஞ்ச அளவுக்கு 1 அடிக்கு 1 ஒரு மக்காச்சோளம் நடலாம். வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம் அந்த வரப்பை சுற்றி தட்டைப்பயிர் 1/2 அடிக்கு 1 நட்டு விடலாம். இது வளரும்போது நம்ம பீர்க்கங்காயோ பாகற்காயோ அல்லது புடலங்காயோ வளர்க்குறப்ப அதை தாக்க வரக்கூடிய அந்த புழுவெல்லாம் பூச்சிகளை அதாவது பூச்சி வந்து முட்டை போட்டு புழுவாகி நமக்கு தொல்லை பண்ணும். அந்த பூச்சிகள் இங்கேயே நின்றுக்கும், அந்த வரப்பு பயிரில் நின்றுக்கும். இதை செய்கிறது ஒரு மிக முக்கியமான காரியம். வரப்பு பயிர் போடலாம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து பழ ஈக்கான பொறிகள்னு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பழ ஈக்கான ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. பழ ஈக்கான பொறிகள் அது வாங்கி ஒரு 6லேருந்து 8 எண்ணிக்கையில் தொங்க விட்டுக்கலாங்க. அப்படி தொங்க விடுறப்ப நமக்கு என்ன நடக்கும்னா பறந்து வரக்கூடிய இந்த பழ ஈக்களை பிடிச்சிக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஒன்று அது வரப்பு போடலாம், அதை பொறிப்பயிர் போடலாம், அல்லது பழ ஈக்கான பொறிகள் வைக்கணும், வேப்பங்கொட்டை கரைசல் தெளிக்கணும். இந்த மாதிரி தெளிக்கிறது பந்தல் காய்கறிகளில் மிக முக்கியமானது. அளவான தண்ணி கொடுங்க, நிச்சய லாபம் கிடைக்கும். நல்ல விலை கிடைக்கக்கூடிய டைம் பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வரணும்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா எந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து எந்த ஒரு நல்ல விஷயத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிஷன். நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம். நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணும்போது இந்த கம்பேர் பண்றது எந்த அளவுக்கு ஆபத்தானது, அது எப்படிப்பட்ட மோசமான இழிநிலைக்கு நம்ம எடுத்து செல்லும் அப்படின்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஸோ அப்போ கணவன் மனைவி கிடையில இந்த கம்பேரிஷன் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த கம்பேரிஷனை விட்டு கொடுத்துருங்க. தயவுசெய்து இந்த கம்பேரிஷன்ல தோத்துருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றது. அவங்க கணவரை பார்த்தீங்களா எப்படி இருக்காரு, இந்த மனைவியை பத்தி எப்படி இருக்கிறாங்க, அந்த அவங்க வீட்டில் அவங்கள பாரு இவங்கள அதெல்லாம் வச்சு அதுவே பெரிய பிரச்சனை கொண்டு போய் நிறுத்திவிடும். கண்டிப்பா இது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும், சந்தேகத்தை உண்டு பண்ணும், எவ்வளோ தவறான விஷயங்களுக்கு என்ன பண்ணும், வடிகாலாக அமைந்து விடும். அப்போ கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் கம்பேர் பண்றதை விட்டீங்கன்னா உங்களுடைய சொந்த திருமண வாழ்வில், சொந்த திருமணத்தில் நம்ம அந்த கடவுள் முன்னாடி கொடுத்த அந்த பிரமாணிக்கம், அந்த வாக்குறுதியில இருக்கு, அதுல நம்ம என்ன பண்றோம், வெற்றி அடைகின்றோம். ஸோ அப்போ அதுலதான் நம்ம முழுமையாக எல்லாருக்கிட்டையும் நிறை குறைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்மகிட்ட நிறை குறைகள் இருக்கிறது. அந்த நிறை குறைகளோட தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டார். அதுபோல கணவன் மனைவி கணவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, ஒப்பீடு இல்லாமல் வாழ்கின்ற பொழுது அவருடைய திருமண பந்தத்தில் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். கண்டிப்பா அதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு பொதுவாக காமனாக மேல் அண்ட் ஃபீமேல் சைல்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அது பிறந்த குழந்தையாக இருக்கலாம், 6 மாத குழந்தையாக இருக்கலாம், 2-3 வயசு 5 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கு இருக்கலாம். என்னென்ன பிரச்சனைகள் பொதுவாக காமனாக இன்றைக்கி வந்து சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி, இருமல், தும்மல், காய்ச்சல். அவங்களே பேரண்ட்ஸே டாக்டர்ஸாக இருப்பாங்க, ஆனால் குழந்தை சிக்காக இருக்கும். அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு பாட்டி நமக்கு பேஷண்ட், அவங்க பேர் லக்ஷ்மி, அந்த அம்மா. அவங்க பல வருடமாக நம்ம சிஸ்டம் தான் அவங்களுக்கு பிடிக்கும், வருவாங்க. அப்போ ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். வெளிநாட்டில் இருக்காங்க மக, குழந்தைக்கு பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வராங்க, உடம்பு சரியில்லாம போகுது, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுறாங்க, ட்ரிப் போடுறாங்க,
அங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் 2-3 நாள் இருந்து பெட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து சரியாச்சுன்னு வீட்டுக்கு போகிறாங்க. திருப்பி ப்ராப்ளம். இப்படியே அவங்க பல மாதங்களாக சஃபர் பண்ணுறாங்க. நான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதானம்மா, அதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க? நான் சில மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போங்க, குழந்தைக்கு ரெகுலராக கொடுங்க. இது பேசிக்கலி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான், நோய்க்கான மருந்தே கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் உணவுப் பொருட்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. அதனால் நீங்கள் இது நம்ம பொதுவாக இங்கே வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுக்குற பொருள் தான். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் டெய்லி கொஞ்சம் பாரு, சும்மா ஒரு சிட்டிக்கை எடுங்க, தேனில் மிக்ஸ் பண்ணுங்க, குழந்தைய நாக்கில் வச்சுட்டு காலையில் ஒரு தரம், மதியானம் ஒரு தரம், நைட்டு ஒரு தரம், இவ்வளோ தான். இது எந்த வயசு 6 மாத குழந்தைக்கு. புரியுறதோ? 6 months. பெருசாக டேப்லெட்டு ட்ராப்ஸ் அது இது கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றபடி என்னென்ன ஃபாலோ பண்ணோம் எப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணியாச்சு. இது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது, இன்றைய காலகட்டத்தில் அந்த குழந்தைங்க வாமிட் பண்ணும், சரியாக சாப்பிடாது, சளி இருக்கும், காய்ச்சல் அடிக்கடி இருக்கும். ஆமாம், இப்போ தான் போவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு மாதம் பிரச்சனை வருதுங்க, காய்ச்சல் வருது அப்படிம்பாங்க. இதுவும் பேசிக்கலி இம்யூனிட்டி குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. நம்ம நோய்க்கான தீர்வு பார்க்குறத விட நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி பேசிக் அடிப்படை என்ன பிரச்சனை அதை சரி பண்ணால் உங்களுக்கு வராது. நம்ம வீட்டிலே எவ்வளோ விஷயங்கள் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, பிறந்தக்கும் சளின்னா ஒரு சீரகம் ஒன்று எடுப்பாங்க, மிளகுத்தூளில் சும்மா ஒரு நெய்யில் எடுத்தால் எவ்வளோ வருமோ அவ்வளோ, அப்புறம் ஒரு வெத்தலை காம்பு, அப்புறம் ஒரு வேப்பிலை கொழுந்து, இதை எடுத்து அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு தாய்ப்பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு இருமல் சளி இருக்கும், அந்த சளி மோஷன் வழியாக வெளியே வந்துடும். இது என்ன பெரிய மருந்து, என்ன பெரிய ட்ரீட்மெண்ட்டு, என்ன பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா என்ன கிடையாது. வீட்டில் இது வாரம் கொடுப்பாங்க. அப்படியே இல்லை சளி வந்துருச்சுன்னா டெய்லியே கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தரம் கொடுத்தாலே அந்த குழந்தைக்கு சளியே வராது. புரியுதுங்களா? அடுத்தது டெய்லி சளி இருக்கும்போது கொடுத்துட்டா அது மோஷனில் அந்த சளி வந்துடும் குழந்தைக்கு. இதெல்லாம் பேசிக்கு. புரியுதுங்களா? வசம்பு அவ்வளோ சூப்பரான மருந்து. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துது. சுக்கு, சோம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், பட்டைக்கிராம்பு, ஏலக்காய், எத்தனையோ விஷயங்கள், மஞ்சள் இருக்கு. இதெல்லாம் நம்ம போட்டு சமைக்கும் போது அதுவே நமக்கு உணவே மருந்தாக இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்குது. இப்போ மாதிரி அப்போ விட்டமின் டி குறைவு, ஏ குறைவு, B12 இல்லை, இன்ஜெக்ஷன் டேப்லெட் அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கே பயன்படுத்தினாங்க? கீரைகளை போய் கலவக்கீரைன்னு பறிப்பாங்க, மிக்ஸு கீரை சமைப்பாங்க, அருமையாக இருக்கும், ருசியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி தான் குறைவு. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதா நம்ம முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறுசுவை உணவு, காரம், புளி, உப்பு, துவர்ப்பு, கசப்பு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் 2 சுவையை நம்ம விட்டுடுறோம், துவர்ப்பும் கசப்பும் ஞாபகத்திலே வச்சுக்கிறது. அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி. தொட்டாச்சு நீங்கள் போல் குழந்தைக்கு கொசு கடிக்க வேணாம், ஈ உட்காந்தா கூட ஒரு அலர்ஜி ஆகிடும். கொசுவாவது கடிச்சாதான் நோய், ஈ உக்காந்தாலே எனக்கு அலர்ஜி. அதனால குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அது சளியாக இருக்கலாம், இருமலாக இருக்கலாம், சளியாக இருக்கலாம், மாதம் ஃபீவர் வர்றவங்களா இருக்கலாம், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு வேண்டியான கைட் பண்ணுறோம். நோய் இல்லாத வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்கு இடையில் என்னென்ன விஷயங்களை விட்டு கொடுத்தா என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கணவரோ மனைவியோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்வம், பெருமை, அவங்க கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம், பொறாமை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல புரிதல் உள்ள கணவன் மனைவியா அவங்களால எப்பவுமே வாழ முடியும், இருக்க முடியும். கண்டிப்பா இது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருமே
ஒரு தந்தைக்கு மகளாகவோ ஒரு தந்தைக்கு மகனாகவோ இருக்கின்ற பொழுது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, சுதந்திரமாக. ஏன்னா நம்ம கேட்டதெல்லாம் அப்பா என்ன பண்ணுவாங்க, நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ திருமண பந்தத்திற்குள்ள இணைக்கின்ற பொழுது அங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, துணைக்கு வரமாட்டாங்க, வரவும் கூடாது. ஸோ அந்த நிலையில வந்து அந்த கணவன் மனைவி இருவர் மட்டும்தான் அப்படின்னு இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய கர்வம், ஆணவம், செருக்கு, இது நான் வளர்ந்து வந்த விதம் எப்படி, நான் என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுமா அப்படிங்கிற அந்த சுய பெருமைகளை எல்லாம் விட்டு ஒழித்து நான் முழுமையாக உனக்காக, நீ முழுமையாக எனக்காக அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வாழ்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான திருமண பந்தம், ஒரு செக்யூரான, ஒரு சேஃபான, ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு திருமண உறவு அங்கே என்ன ஆகுதுன்னா உயிர் பெறுகிறது. இன்னைக்கு பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய பல சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஈகோ, நான் சொல்றதை கேட்கணும் நீ சொல்றதை கேட்கணும், என்னை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல காரணங்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல கணவன் மனைவி இருவருமே ஸ்டெப் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி வர்றதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்களோட லைஃப் அது அவங்க தான் வாழ வேண்டும், கண்டிப்பாக தான். ஸோ மனைவியிடம் தோற்பது அது வந்து தோல்வியோ இல்ல வந்து பலவீனமோ இல்ல அது கேவலமோ கிடையாது. ஸோ மனைவியிடம் தோற்பது ரொம்ப ரொம்ப அழகானது. மனைவியிடம் தோற்கக்கூடிய கணவன் உலகத்தை என்ன பண்றான், ஜெயிக்கிறான். அதே போல கணவனிடம் தோற்கக்கூடிய மனைவி என்ன பண்றாங்க, உலகத்தை ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ உலகத்தை ஜெயிக்கணும்னா வீட்டுல தோக்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறது இன்றைய நாள் சிந்தனை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலை பேராயர் மேதகு சின்னப்பா அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. ஆயர் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்த நாள் காணும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வில் இருக்கும் பேராயர் மேதகு சின்னப்பா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உடல் மற்றும் ஆன்ம நலன் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திட வாழ்த்தி ஜெபிக்கின்றது மாதா தொலைக்காட்சி. லதா ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா செலின் தங்கராஜ், கணவர் எழிலரசன், மகள்கள் ரிதுமிதா, தஷ்மிதா, சகோதரர் பிரின்ஸ் விஜய் ஆனந்த், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரெஜில் ஆண்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், கெவின், ஸ்வேதா, ஆல்வின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:4. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை விட்டு கொடுத்து வாழ்வோம், தோல்வியிலும் வெற்றி பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.